ஒரு சம்பவம் ஒன்று நிறைய பேர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு பதிவை நானே வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் அது எனக்கே இன்னொரு முறை வந்து ரிப்பீட் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கேங்க, நரிட்டா ஏர்போர்ட்டில். எங்கள் மாமனார் மாமியார் ஊர்லேருந்து வந்தாங்க. அதனால் அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்களும் வந்து அரிசி பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சர்டிஃபிகேட்டும் வந்து பைட்டோ சானிடரி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பைட்டோ சானிடரி சர்டிஃபிகேட் என்னோட சேனல் ஆரம்பமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்காது. பைட்டோ சானிடரி சர்டிஃபிகேட்ன்றது என்னன்னா, நீங்கள் புழு பூச்சி வந்து இல்லாமல் இருக்கா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணி அந்த பொருட்களை மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அலோடு. அதாவது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஜப்பானுக்கு உள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆக முடியும். ஜப்பான் கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து காட்டணும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை என்னன்னா, அது வந்து 2 ஷீட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஷீட் வரும். ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து உங்கள் பேர் எங்கே ஏது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் பாஸ்போர்ட் என்ன, அந்த மாதிரியான தகவல்கள் வந்து எழுதியிருப்பாங்க, ஆதார் என்ன, அது மாதிரி. 2வது ஷீட்டில் வந்து நீங்கள் எத்தனை கிலோ நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அதுக்கான அனெக்ஷர் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இப்போ அரிசி வந்து ஒரு 20 கிலோ, பருப்பு வந்து ஒரு 10 கிலோ, புளி ஒரு 2 கிலோ, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின் போது அனெக்ஷர் மாதிரி கொடுப்பாங்க. நான் இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த அனெக்ஷர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது. ஸோ ஒரு சில பேர் இந்த ஏஜென்ட்டுங்க வந்து இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விஷயம் தெரியலையா இல்லை சோம்பேறித்தனமாக பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெயின் ஷீட்டு உங்களோட பேர், எங்கே எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் வந்து ஷேர் பண்ணுறாங்களே கண்டி, அந்த இன்வாய்ஸ் மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அனெக்ஷர் எத்தனை கிலோ ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டல் வெயிட் போட்டிருக்கோம். அந்த ஷீட்டை வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, அந்த ஷீட்டு வந்து இல்லாத காரணத்தினால இப்போ நான் நரிட்டா ஏர்போர்ட்டில் சரி ஓகே வராங்க வந்துருவாங்க ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் வந்து இங்கே ஒரு குட்டி நாய் இருக்குது, பிடிச்சிருச்சு. அது பிடிக்கும்னு தெரியும், அதனால தான் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு வரோம். ஆனால் என்னாச்சுன்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த அனெக்ஷர் அந்த பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இல்லை. அது இல்லைன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கிற சாமானுங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னால் ஜாப்பனீஸ் பேச முடிஞ்சதுனால நான் வந்து சமாளித்தேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த அனெக்ஷர் பேப்பரை கொடுத்துட்டு நான் பொருளை வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அந்த அனெக்ஷர் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஷீட்டும் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா பொருளை வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் குட்டி கரணம் போட்டு கூட அவங்ககிட்ட கதறி பாருங்கள், கெஞ்சி பாருங்கள், நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அதனால் தேவையில்லாமல் நீங்கள் ஜப்பானுக்குள்ளே வரீங்க அப்படின்னும் போது இந்த பைட்டோ சானிடரி சர்டிஃபிகேட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டில் 2ம் சேர்ந்து இருக்கிறது, மெயின் ஷீட்டு, அதுக்கு பின்னாடி வந்து இன்வாய்ஸ், இது 2ம் இல்லை அப்படின்னா அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் வரும்போது ரொம்ப உஷாராக எடுத்துருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பொருளை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் மொழி தெரிஞ்சதுனால நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, கஸ்டம்ஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இச்சிஜி போக்கான் அப்படின்வாங்க, டெம்பரரியாக வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க 1 வீக்குக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணோன்னா, இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அனெக்ஷர் பேப்பரை வந்து இப்போ என்னோடய ஏஜென்ட் வந்து அனுப்புவார். ஆனால் அவங்கக்கிட்ட மெயிலில் அனுப்பினா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். நீங்கள் வந்து எனக்கு ஒரிஜினலை கொடுங்க அப்படின்றாங்க. ஒரிஜினலை கொடுங்க அப்படின்றது சாதாரணமாக நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து சரி ஒரிஜினல் தான் கொடுத்துட முடியாது. இங்கே வந்து எந்த ஊரில் எப்போ போஸ்ட் பண்ணுது, அது எப்போ வந்து ஜப்பானுக்கு சேர்ந்துருக்குது அப்படின்னு அந்த கவரோடு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய தலைவலி. உங்களுக்கு மொழி தெரில அப்படின்னா, இப்போ எனக்கு மொழி தெரிலனா இது ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப் ஆகிருக்கும். இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா, திருப்பியும் வந்து இந்த ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த பொருள் நான் வந்து வாங்கிட்டு போகணும். அதனால் இந்த மாதிரியான வரதே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் வரோம். அந்த டைமில் இந்த மாதிரியான ஏஜென்ட்டுங்க பண்ணுற சொதப்பல்களால் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுது. நீங்கள் ஜப்பானுக்கு வரும்போது உஷாராக வந்து இந்த இன்வாய்ஸை வாங்காமல் தயவு செஞ்சு வராதிங்க, 2ம் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து ஒரு காணொலியில் பார்க்கலாம். பை பை. இந்த ஏஜென்ட்டுங்களை பார்த்தா என்ன கடுப்பாக இருக்குது தெரியுங்களா? காசு வாங்குறானுங்க. காசு வாங்குறது பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்து காசுக்காக தான் தொழில் பண்ணுறோம். ஆனால் தொழிலில் சுத்தம் இருக்கணும். இந்த மாதிரி குப்பை மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடாது.